தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் தோழர். என்ன இது ஒரு பௌத்த மதத்தை தழுவ போறீங்களா இல்ல இந்த வல்லாறு மதத்தை தழுவ போறீங்களா? அவ்வளவு தன்மையா பொலைட்டா வா வாட் அ வாய்ஸ் அப்படி எப்படி மாறிட்டீங்க? இல்ல நம்ம கொஞ்சம் மென்மையா பேசினா தானே நம்ம சொல்ல வேண்டிய கருத்து மக்கள்கிட்ட போய் சேரணும்ல தலைவா. அப்ப நான் கொஞ்சம் கத்தி பேசுறேன், அதனால நீங்க என்ன உள்குத்து குத்துற மாதிரி இருக்குது. இல்ல நீங்க ஸ்டிமுலேட் பண்ணி பேசுறீங்க, நான் கொஞ்சம் மைல்டா பேசுறேன். சரிங்க சரிங்க சரிங்க, மக்களுக்கு புரிஞ்சிருக்குங்க. சரி, இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம்னா, இந்த வில்லு உர்றோம்ல தலைவா. ஆமா, வில்லு உர்றப்ப கரெக்டா ஒரு ரவுண்ட போட்டு அந்த ரவுண்ட்ல குறி வச்சு அடிக்கிறோம் வச்சுக்கோங்க. தப்பி தவறி போய் இந்த குறியில பட்டுருது, கரெக்டா அந்த ரவுண்டுக்குள்ள பட்டுருது. மறுபடியும் அதே புள்ளியில ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எய்த அம்பு எந்த இடத்துல பட்டுச்சோ அதே புள்ளியில குறி வச்சு நம்ம அடிச்சோம் அப்படின்னா அதே இடத்துல போய் பதியுமா? கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆமா, ஆனா அடிக்க நினைச்சா அடிக்கலாம். ஆமா. சோ விஜய் அவர்கள் கொங்கு மண்டலத்துல மறுபடியும் கூட்டம் போட போறாரு. ஏற்கனவே கரூர்ல கூட்டம் போட்டாரு, இப்ப மறுபடியும் விஜய் அவர்கள் கொங்கு மண்டலத்துல கூட்டம் போட போறாரு. ஈரோடுல கூட்டம் போடுவதற்காக அவருக்கு அனுமதி கிடைத்துள்ளது, பொதுக்கூட்டம் போடுவதற்காக அனுமதி கிடைத்துள்ளது. சோ நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஏற்கனவே கரூர்ல மக்கள் திரட்சியை கூட்டி வச்சு அதை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. கொங்கு மண்டலத்துல எனக்கு ஒரு மாஸ் இருக்குடா அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டாரு. சோ மறுபடியும் அதே புள்ளிய கரெக்டா டார்கெட் வச்சு அடிப்பாரா அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். சரி, நல்ல விஷயத்த பேச போறோம், நல்ல டீட்டெயிலாவே பேசுவோம். ஆமா. சோ நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். திருச்சியில் வேலை வாய்ப்பு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர், VTL ஆபரேட்டர், ஃபிட்டர், ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர், டர்னர், வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. மேற்கண்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தோழர், தமிழக வெற்றி கழகம் ஈரோட்டுல பொதுக்கூட்டம் போட போறோம் அப்படின்னு சொல்லி சமீபத்துல ஒரு 2-3 நாட்களாகவே காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிருந்தாங்க. சரி, இந்த நிலைமையில இன்றைய தினத்துல காவல்துறை அதிகாரிகள் ஈரோட்டுல தமிழக வெற்றி கழகம் பொதுக்கூட்டம் போடுவதற்கு அனுமதி வழங்கியுள்ளார்கள். அனுமதி ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு. சிறப்பான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாக்கள், அதுக்கடுத்து நியூஸ் சேனல்லாம் இருக்கு இல்லையா, யூடியூபர்ஸ், போல பிரேக்கிங் நியூஸ் எடுத்துட்டாங்க. ஆமா, வழக்கம் போல பார்த்தோம்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை எங்க விஜய் மூலமா தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவே இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் மக்கள் சந்திக்கிறாரு அப்படின்னா அது பெரிய ஒரு என்ன நடக்க போகுது, என்ன மாற்றம் நிகழ போகுதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உட்பட எதிர்பார்க்கறீங்களா? ஆமா, சரி, ஓகே. சோ அந்த மாதிரி ஈரோட்ல கூட்டம் போடுவதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. முதல்ல எங்க கூட்டம் போடுவதற்கு அனுமதி கிடைத்துள்ளது அப்படின்ற சொல்லிடுவோம். ஈரோட்ல பெருந்துறையில விஜயமங்கலம் டோல்கேட் சொல்லி டோல்கேட் இருக்கு. அந்த டோல்கேட் பக்கத்துலதான் கூட்டம் போடுவதற்காக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சோ இப்ப இதுல நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம் கரூர்ல கூட்டம் போட்டாங்க, நாமக்கல்ல போட்டாங்க. அப்ப கொங்கு மண்டலத்தை ஓரளவுக்கு கவர் பண்ணுவதற்காக அவங்க ஒரு 2 இடங்கள்ல கூட்டம் போட்டாங்க. அந்த 2 இடங்கள்லுமே மக்களுடைய எழுச்சி என்பது ஒரு சக்சஸான ஒரு விடயம். இதை மாற்று கருத்து இருக்கவே முடியாது. சரிங்களா? சோ அப்படிங்கிற பட்சத்துல மறுபடியும் அவங்க ஏன் கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்றாங்க? ஏன் இப்போ ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்திருக்கலாம். இப்போ வட மாவட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் கூட்டம் போட்டாங்க, விக்கிரவாண்டியில விக்கிரவாண்டி தானே, விக்கிரவாண்டியில கூட்டம் போட்டாங்க. அடுத்து தென் மாவட்டங்கள்ல மாநாடு போட்டாங்க. அடுத்து பார்த்தோம்னா கரூர்ல போட்டாங்க. அப்ப மறுபடியும் அவங்க சர்க்கிள் ஷேப்ல மறுபடியும் வட மாவட்டங்களுக்கே போயிருந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் இவங்க ஈரோட்டை கொங்கு மண்டலத்தை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எடப்பாடிக்கு முன்னாடியே ஹீரோ செங்கோட்டையன் தான். கரெக்ட். இந்த கான்செப்ட் நம்ம பேசி ஆகணும். அப்ப அப்படியே இருக்கும்போது செங்கோட்டையன் இன்னைக்கு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கு பார்த்தோம்னா குறிப்பா அந்த மேற்கு மண்டலங்கள்ல முக்கியமான பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து கட்சியிலே மிகப்பெரிய பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மக்கள் செல்வாக்கு என்ன, ஆல்ரெடி விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. அவரும் இணையும் பொழுது அந்த ஒரு செல்வாக்க காட்ட வேண்டிய தேவை அரசியல்ல இருக்கு. கண்டிப்பா. அந்த சூழலுக்காக கூட அவங்க ஈரோடு மாவட்டத்தை தேர்வு பண்ணிருக்கலாம். ஈரோடு மாவட்டம் நீங்க பெருந்துறை என்று சொல்ற இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெருந்துறை, ஈரோடு, இங்கிட்டு பக்கத்துல அவினாசி, பக்கத்துல பார்த்தோம்னா நம்ம சத்தியமங்கலம், பக்கத்துல பார்த்தோம்னா கோபிச்செட்டிப்பாளையம், இந்த சரௌண்டிங்ல இருக்கு. சென்டர் பாயிண்ட்ல இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துருக்காங்க, சுத்திக்கு ஒரு ரவுண்ட். ஆனா அது பார்த்தோம்னா மிகப்பெரிய பார்த்தோம்னா பவானி சாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய டேம் இருக்கு இல்லையா, அந்த டேம்ல தண்ணீர் பாயக்கூடிய பகுதிகள் தான் இந்த பகுதிகள் எல்லாம் பெரும்பகுதி.
ஆனா இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிர்வலையை உருவாக்குவாரா செங்கோட்டையன் அப்படின்றத பாக்குறதுக்காக பண்ணிருக்காங்க. இல்ல கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிர்வலையை உண்டாக்குவார். அதற்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் கொங்கு பெல்ட்டை வந்து டார்கெட் பண்றாங்க. இதுல நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடியே கொங்கு மண்டலத்துல அறியப்பட்ட ஒரு நபர் யாருன்னா அது செங்கோட்டையன். ஆமா, இதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எம்ஜிஆர் காலத்துல இருந்தே சரிங்களா. சோ அதனுடைய நீட்சி தான் வந்து கடந்த 2021 எலெக்ஷன்ல குறிப்பா கொங்கு பெல்ட்ல மொத்தமாக எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா 68 சட்டமன்ற தொகுதிகள். ஆமா, அந்த 68 சட்டமன்ற தொகுதிகள்ல 44 சட்டமன்ற தொகுதிகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா 68 தொகுதியில 44 தொகுதிகள் வந்து அதிமுகவும் மீதி இருக்கக்கூடிய 24 தொகுதியும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதுதான் வந்து ஹிஸ்டரி, இதுதான் டேட்டா. ஆமா. சோ எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துல அதிமுக வந்து வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அது செங்கோட்டையன். அப்ப கொங்கு பெல்ட்டினுடைய ஒரு அடையாளமா இருந்து கொண்டிருக்கின்ற செங்கோட்டையனே தூக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப எடப்பாடி என்ன பண்ணாருன்னா சமீபத்துல கொங்கு மண்டலத்தை மறுபடியும் கூட்டம் போட்டாரு. ஆமாங்களா. அந்த கூட்டத்துல மக்கள் வெள்ளங்கள் வந்திருந்தாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் அதிமுகவுக்கு மறுபடியும் அந்த 44 சீட்டு கிடைக்குமா, திமுக 24 சீட்டு கிடைக்குமா, அதுல இருந்து நாம எவ்வளவு கெயின் பண்ண போறோம் அப்படின்றத மறுபடியும் ஒரு அனலைஸ் பண்ணுவதற்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொங்கு மண்டலத்தை மறுபடியும் இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படியும் பார்க்க வேண்டிய தேவை, இப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனா இந்த முறை எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டமா இருக்கட்டும், திருப்பூர் மாவட்டமா இருக்கட்டும், அதே மாதிரி கரூர் மாவட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டான ஒரு ஏரியா. தமிழ்நாட்டிலே வந்து இண்டஸ்ட்ரியல் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தோம்னா குறிப்பா கார்மெண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்குது ஈரோடு, திருப்பூர், கரூர் இந்த பகுதி தான். அப்ப இந்த இடத்துல வந்து மீண்டும் ஒரு சூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலாளர் அதிகமா வாழக்கூடிய ஒரு மாவட்டங்கள், விவசாயிகளும் அதிகமா வாழக்கூடிய மாவட்டங்கள், அந்த இடத்த பழையபடியும் தேர்வு செய்யார் என்றால் நீங்க 68 தொகுதியில கண்டிப்பா வந்து மும்முனையா ட்ரையாங்கிள் தான் வெற்றி பெறுவார்கள். 24, 20, 22 இந்த ரேஸ்ல வரும். இந்த கூட்டம் என்னால ஏற்றுக்க முடியாது. ஏன்? ஆமா, இல்ல திமுக ரொம்ப வாஷ் அவுட் ஆவாங்க. இல்ல திமுக ரொம்ப அதிகமா இருக்கு. மேக்சிமம் ஒரு 10 இடங்கள்ல ஜெயிப்பாங்களா அப்படின்றது அதுவே டவுட் தான். 10 இடங்கள் மேக்சிமம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகமும் அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரிக்கு சரியா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அததான் தலைவா. இங்க வந்து டிஎம்கே 24, ஏடிஎம்கே வந்து 44, இதை 3ஆ வச்சோம் அப்படின்னா எப்படி அவர் அரசியலுக்குள்ள என்ட்ராகிறதே வந்து என்னுடைய அரசியல் எதிரி திமுகன்றாரு. அப்ப அந்த 24 திமுக விழுந்த அந்த 24 என்பது அது 10 பிலோ தான் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா 10 நம்ம சொல்றது வந்து ஒரு இதுலதான் சொல்றோம், 10க்கு பிலோவா போலாம், 10க்கு எபவா போலாம். பட் வந்து 15 தாண்டறதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் சாலிடா சொல்றேன் 10 பிலோ தான் தலைவா. 10 பிலோ தான். ஏன்னா இப்ப நீங்க சமீபத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கொங்கு மண்டலத்துல வந்து நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு கூட்டம் வந்து போட்டாங்க. அவர் போல ஒரு கட்சி நடத்தின கூட்டத்துல போய் அவர் போய் கலந்துகிட்டாரு. அப்ப அந்த கூட்டத்துல வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கொங்கு மண்டலத்துல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பத்தி பேசவே இல்லை. ஆமா, அதை பத்தி பேசவே இல்லை. மாறாக வந்து புகழ் பாடுவதை மட்டும்தான் பேசி கொண்டிருந்தார். அதாவது தன்னுடைய அச்சீவ்மெண்ட் சொல்லணும் இல்லையா, நாங்க வந்து இந்த கொங்கு மண்டலத்துல இதை கொண்டு வந்திருக்கோம், அங்க இருக்கிற இந்த நூல் உற்பத்தியாளர்கள், அங்க இருக்கிற அந்த கார்மெண்ட்ஸ், இவங்களுக்காக மத்திய அரசாங்கம் என்னென்ன வஞ்சனைகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற விஷயத்த அவங்க மேற்கோள் காட்டி பேசல. மேக்சிமம் அதை அவரு பேசவே இல்லை. மாறாக அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபரை வந்து புகழ் பாடுவது மட்டும்தான் அவர் பிரதான வேலையா வந்து கொண்டிருந்தாங்க. அப்படி பட்சத்துல அந்த கொங்கு மண்டலத்துல திமுகவுடைய வாக்குகள் என்பது அது சரியும், மிக அதிகமாக சரியும். இரண்டாவது 10 பிலோ தான் அவங்க எடுப்பாங்கன்றத நம்ம உறுதியா வந்து கூறலாம். 44 வாங்கின அதிமுக வந்து 20க்கு பிலோ போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதான் சொல்றேன், 20 பிலோ தலைவா. ஆனா செங்கோட்டை கிட்ட வந்துட்டாரு, அதையும் நம்ம பார்க்கணும்ல. ஆமா, செங்கோட்டை கிட்ட வந்துட்டாரு. அதனால வந்து இந்த தலைவன் சொல்ற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் என்பதனை விட அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு முனையில இருக்கிற திமுக வந்து அதல பாதாளத்துக்கு போகும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து மேல தாவேக்கா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் வந்து அதிமுக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியான ரேஷியோ வந்து அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் முன்ன பின்ன இருக்குமே தவிர அந்த அளவுக்கு வந்து ரேஷியோ டிஃபரெண்ட் இருக்காது எங்க மேற்கு மண்டலத்துல. சோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து இந்த இயக்கத்துல, அதாவது தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தனுடைய காரணமாக அங்க வந்து அரசியல் ரீதியான மக்களுடைய வெள்ளத்தை காமிக்கலாம், இல்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷனா பாண்டிச்சேரியில மாதிரி இந்த பாஸ்
அதுக்கடுத்து ஸ்கேன் பண்றதா உள்ள விட முடியும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ல நடக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்ன மாதிரி நடக்குது நமக்கு தெரியல. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆமா, நமக்கு வந்து கிடைச்ச அப்டேட்ஸ் என்னன்னா அந்த பகுதிக்குள்ள வந்து 25,000 நபர் வரைக்கும் திரளுவதற்கு ஏற்ற ஒரு இடத்தை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த மாதிரி இடத்த வந்து கொடுத்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன், புதுச்சேரியில கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இங்க இருக்கா அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ரெண்டாவது, கொங்கு பெல்ட்ல மறுபடியும் விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்றத நம்ம விவாதம் பண்ண வேண்டியது. கண்டிப்பா அந்த இடத்துல மாபெரும் கை கொடுக்கும். ஏன் தெரியுமா? அதாவது வந்து ஸ்டாம்பேடுல நமக்கு எத்தனை பேர் இறந்தாங்கன்றது நமக்கு தெரியும், பல வீடியோல பேசிருக்கோம். ஆனா விஜய் வந்து ஒரு விஷயத்த வந்து சூப்பரா பண்ணாப்ல. அதாவது வந்து ஒரு மாசம் அமைதியா இருந்தாரு, ரொம்ப குவைட்டா, ரொம்ப கரூர் ஸ்டாம்பீடு விவகாரத்தை வந்து அரசியல் பண்ணாத ஒரே தலைவர் யாருன்னா அது விஜய் மட்டும்தான். விஜய் மட்டும்தான். ஆமா, அதை நம்ம ஒத்துக்கிட்டுதான். அதுல வந்து நம்மளுடைய நிர்வாகிகள் முதற்கொண்டு யாருமே 30 நாட்களாக வந்து கரூர் ஸ்டாம்பீடு விவகாரம் சம்பந்தமா எங்கேயும் பேசல. அதுல பண்ணிட்டு அவர் ஒரு வேலை பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, அது நெரிசல்ல இறந்துட்டாங்க. அது வந்து ஒரு பக்கத்து அரசு ரீதியான குறைபாடு இருக்கலாம், ஒரு புறம் வந்து இயக்கம் சார்பாக குறைபாடு இருக்கலாம். இது எல்லா பேருமே அதுக்கு பொறுப்பு. ஒரு தமிழக வெற்றிக்கழக கட்சி மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு இல்ல, எல்லா கட்சிகளும் ஆளுகின்ற அரசும் பொறுப்பு, அதே மாதிரி ஆட்சியில இருக்கவங்களும் பொறுப்பு. புரியுங்களா? அப்ப இவ்வளவு பொறுப்புல அது நடந்துருச்சு. ஆனா அந்த விஷயத்த காயின் பண்ணாரு பாருங்க, எல்லாரையும் வீட்டுக்கு வர வச்சு. ஏன்னா அங்க போனா திருப்பியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது இல்லையா? அப்ப என்ன பண்றாருன்னா, அந்த மக்கள் வந்து நேரடி என்ன பண்றாங்கன்னா அங்க வர சொல்றாரு, எங்க வீட்டுக்கு அழைப்பு பஸ் எடுத்து அழைப்பு கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு நிதி கொடுக்காருல, 20 லட்ச ரூபா நினைக்கிறேன். 20 லட்ச ரூபா நிதின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது அந்த நிதியை கொடுத்துட்டு அந்த மக்களுக்கு தேவையான, அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன வேணுமோ செய்யறோம்ட்டு ஒவ்வொரு ரூம்லயும் அந்த ரூம்ல அவங்க காலில் விழுந்து அந்த மன்னிப்பு, அந்த அழுது அவர் கேட்ட காட்சிகள் தெரியுமா? அதெல்லாம் வெளியான போது மீண்டும் வந்து அந்த மக்கள் மீதுல நம்பிக்கை ஏற்பட்டு இல்ல, அது வந்து நம்பிக்கை இருக்குது, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இந்த இடத்துல மற்ற எந்த கட்சிகளாக இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த சம்பவத்தை தங்களுக்கான அரசியலா வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா விஜய் அவர்கள் இதை அரசியலாக யூஸ் பண்ணல. ஆமா, அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா, அவர் போய் காலில் விழுந்த காட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர் பேசிய காட்சிகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே வந்து வீடியோ ஃபுட்டேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஆமா, வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ரிலீஸ் பண்ணி மக்கள் மன்றத்துல வந்து ஒரு கரிசனத்தை தேடுவதற்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கலாம். ஆனா அவர் வந்து செய்யவே இல்லை. இன்ன வரைக்கும் கூட அந்த அறைக்குள்ள அந்த தாய் தந்தையர்கள்ட்ட, அந்த குடும்பத்தை, அந்த தன்னுடைய குடும்பத்துல இருக்க ஒரு நபரை இழந்த நபர்கள்ட்ட வந்து என்ன பேசினாருன்றது வந்து யாருமே வீடியோ ஃபுட்டேஜ் வெளியே வரவே இல்லை. ஆனா பாதிக்கப்பட்டவங்க தான் சொன்னாங்க, இதை என் காலில் விழுந்தாரு, அழுதாரு அப்படின்றத வந்து பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு அப்ப இந்த மறுபடியும் இந்த பிரச்சாரம் என்பது கொங்கு பெல்ட்ல மறுபடியும் விஜய் மேற்கொள்ள போகின்ற இந்த பிரச்சாரம் என்பது கரூர் ஸ்டாம்பீடுக்கு பின்பாக மறுபடியும் எனக்கு எவ்வளவு கூட்டம் திரளுகின்றது அப்படின்றத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இதர பின்ன கட்சிகளுக்கும் ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்ண நினைக்கிறார். அப்படிதான் பார்க்க முடியும். ஆமா, இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். அது அரசியல் ஸ்ட்ராட்டஜில அவங்க ஒரு யுத்தியை வந்து பழையபடியும் கையால் நினைக்கிறாங்க. செங்கோட்டையன் வருகைக்கு பின்னாடி இந்த ஒரு சூழல் இங்க உருவாயிருக்கு. அப்படிதான் அந்த இடத்த எடுக்க முடியும். கொங்கு மண்டலத்துல நம்ம நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்னு அவங்களுடைய மெயினான டார்கெட்டே கொங்கு தான் தலைவர். ஆமா, 2026 எலெக்ஷனை வந்து நம்ம வந்து அவ்வளவு எளிதா கடந்து போயிட முடியாது. ஏன்னா பல பேர் வந்து நாங்க தான் மெஜாரிட்டி, மத்தெல்லாம் மைனாரிட்டி, நாங்களே 200 இடம் நிற்போம், மத்தெல்லாம் நிக்க மாட்டாங்க, வேற யாரு சொல்றேன், வேறு சொல்றீங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் கனவு உலகத்துல மிதந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அது நீங்க சொல்றது வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிகள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். கூட்டணி கட்சியிலே அமைதியா இருக்காங்கல்ல தலைவா, நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு துரோகமே பண்ணாலும் சரி அவங்க அமைதியா தானே இருக்கிறாங்க. இல்ல, அவங்க பார்கெயின் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வந்து விசிகாவும் பார்கெயின் பண்றாங்க, இங்க கம்யூனிஸ்ட் பார்கெயின் பண்றாங்க, காங்கிரஸ் வந்து இறங்கி போய் அடிக்கிறாங்க. அது வந்து உண்மை, ஒரு வாய்ப்பு தலைவா. இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இல்லாம இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்ததுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் உருவாயிருக்கு. இந்த ஸ்பேஸ வந்து கூட்டணி கட்சிகள் பயன்படுத்தி கொள்ளலாம், இல்ல பயன்படுத்தாட்டி அங்க பார்கெயின் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணித்தானே ஆகணும். அது நிச்சயமா அவங்க பார்கெயின் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா இந்த எலெக்ஷன் நீங்க சொன்ன மாதிரி விஜய் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஃபேக்டர், இந்த ஃபேக்டர் 2026 தேர்தலுக்குள்ள வருது. இந்த ஃபேக்டரை விட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல திமுக அதிமுகவை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது.
அப்படி கிடையாது, அப்படி சொல்லிட முடியாது. இந்த தடவை வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும். அதத்தாங்க டெஸ்ட்ராய் மீன்ஸ்னா வந்து டோட்டலா அழிக்கிறது சொல்லல. நீ சொல்ற அடுத்த கட்டமா வந்து திமுகவும் நகர வேண்டிய தேவை இருக்குல்ல. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்றத வந்து திமுக நகர வேண்டிய தேவை இருக்கு. இங்கிட்டு வந்து அதிமுக நகர வேண்டிய தேவை இருக்கு. எத்தனை ஆண்டு காலம் தான் நானே வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்க. இல்ல அது அந்த அரசியல் களம் அடுத்த பரிணாமத்திற்கு போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. இப்பயே வந்துருச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே அது வந்துடும். நீங்க சொல்ற மாதிரி வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற மாதிரி வந்து திமுகவும் ஒரு நிர்பந்தத்துக்கு நிலைப்பாட்டை எடுப்பாங்க. அதிமுகவும் எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. விஜய்னால தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா வந்து அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. எடுப்பாங்க. அதுதான் இங்க நம்ம விவாதம். எடுத்தா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும் தலைவர். எல்லா இடங்கள்லயுமே வந்து கூட்டம் அது கரெக்ட் தான். எல்லா சர்வே பண்ணணும், அவங்க நினைச்ச இலக்கு அடையணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த மக்கள் எதிர்பார்க்கிறத 4 நிர்வாகி எதிர்பார்க்கிறத செய்யக்கூடாது. சாதாரண மக்கள், சாமானிய மக்கள், கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை வந்து தலைமையா இருக்கக்கூடிய கட்சி செய்யும் பொழுதுதான் ஆட்சியை பிடிக்க முடியும். இல்லாட்டி வாய்ப்பு இல்லை. அதுக்கு என்னன்னு தெரியல. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா தேர்தல் இருக்க போகின்றது. ஏன்னா அவங்க திமுக வந்து பேசுகின்ற எல்லா இடங்கள்லயும் வந்து 200 இடங்கள்ல நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. ஆனா அந்த 200 அப்படின்றது வந்து இன்க்ளூடு கூட்டணி கட்சிகளா இல்லாட்டி எக்ஸ்க்ளூட் கூட்டணி கட்சிகளான்ற சொல்ல மாட்டாங்க. நிறைய இடங்கள் சொல்ல மாட்டாங்க. அப்ப அதுவே மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியலா வந்து போயிருக்குது. பட் பாப்போம், கொங்கு பெல்ட்ல வந்து விஜய் அவர்கள் மீண்டும் கரெக்டா குறி வச்சு அடிப்பாரா? நம்ம ஆரம்ப டைட்டில் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து டார்கெட் பண்ணி கொங்கு பெல்ட்ல வந்து ஒரு ரவுண்டு ஷேப்ல வந்து கரெக்டா டார்கெட்ல அடிச்சிட்டாப்ல, கூட்டத்தை சேர்த்துட்டாப்ல, எல்லாம் பண்ணிட்டாப்ல, டிபேட்ல உருவாக்கிட்டாப்ல. செங்கோட்டையன் போனப்ப மறுபடியும் கூட வந்து கூட்டம் கூடுச்சு. அந்த கட்சியில சேர்ந்தது பின்பாக போனார்ல விமான நிலையத்துல, பயங்கரமான கூட்டம். ஸோ வந்து குறி வச்சு கரெக்டா டார்கெட் அடிச்சிட்டாப்ல. மறுபடியும் அவர் எய்ய போகின்ற இந்த அம்பு என்பது டார்கெட்ல அடிக்குமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். கண்டிப்பா நானும் அதை பாக்குறதுக்கு அவளோடு இருக்கிறேன். உங்களை மாதிரி, என்ன மாதிரி, மக்கள் மாதிரி மட்டும் எதிர்பார்த்துருக்கேன், தமிழ்நாடு எதிர்பார்த்துருக்கேன். சரி பாப்போம் என்ன நடக்கும் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.